ஓம் சக்தி. அன்பு நேயர்களே, பரிகாரம் என்பது நமக்கு வாழ்க்கையில் மீள முடியாத துன்பங்கள் வரும்போது வழி தெரியாத கும்மிருட்டில் ஒரு ஒளிக்கீற்றை போன்றது. அது நமது அனுபவத்தால் வரக்கூடிய வழிமுறைகளாகவும் இருக்கலாம், நமது ஆச்சாரியர்கள் காட்டிய வழிமுறைகளாகவும் இருக்கலாம். நாம் பக்தியுடன் அதன் வழி செல்லும்போது பலன் கிடைத்துவிடும். அதுவும் எளிதில் கிடைத்து விடுமா? மிகவும் பொறுமை, ஆழ்ந்து அறிந்து கொண்டு அதன் வழியை பின்பற்றுவதற்கான நல்ல குணங்களை நாம் வளர்த்து கொள்வது. படித்தவர்களாய் இருந்தால் திருமுறைகளை படித்து படித்து கரை சேரலாம். உண்மை. படிக்க தெரியாதவர்கள் அறிந்தவர்கள் சொல்வதை கேட்டு கரையேறலாம். ஒன்றுமே வேண்டாம், அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று ஒரு விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். அதன் பலன் நமக்கு தெரியும். நம் மனதிற்கு தோன்றும் மலர்களை இறைவனுக்கு தினமும் அர்ச்சனை செய்தாலே போதுமே. நாட்களை நாம் கணக்கில் வைத்து கொள்ள வேண்டாம். இறைவன் கணக்கு வைத்து நமது கோரிக்கையை நிறைவேற்றி விடுவான். சிறிது காலமானாலும் நிறைவேற்றி விடுவான் என்பதில் ஐயமேதுமில்லை. கந்தர் அலங்காரம் படித்து எதிரியை ஓடவிட்டவர் எங்கள் கண்ணெதிரில் இருக்கின்றார். சௌந்தரிய லகரியில் 56வது சுலோகத்தை படித்து ஒருவரை சிறைவாசத்திலிருந்து மீள வைத்தவர் எங்கள் கண்ணெதிரில்தான் வாழ்ந்து வருகிறார். எதிலும் ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தால் போதும். அன்பு நேயர்களே, நாமே நம்மை பழித்து கொள்ள மாட்டோம்.